வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ் ரிவ்யூ. அண்ட் இன்னும் நம்ம பார்க்க போகிற மூவி வந்து கேப்டன் மில்லர் 2024 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி. அண்ட் இந்த படத்தை ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவியும் கூட. அண்ட் இந்த படத்தோட ரிவ்யூக்கு பொறுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த ஹிஸ்மில் டாட்கேஸ் உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பிரிட்டிஷ் காலத்தில் பிரிட்டிஷ் வந்து ஒரு சின்ன கிராமத்தை ரூல் பண்ணுறதுக்கு இந்த சமயத்தில் வந்து நடக்கிற ஒரு கதை மாதிரி. ஓகேங்களா, நான் அந்த ஊரில் வந்து அந்த ஊர் பேர்லாம் எனக்கு தெரியல. ஓகேங்களா, அதில் வந்து அனலீசன்னு சொல்லப்பாரு நம்ம தனுஷ் வந்து அவர் வந்து அந்த ஊரில் இருக்காரு. அந்த ஊரில் வந்து அவர் வந்து மிலிட்டரிக்கு போகிறோன்னு சொல்லிட்டு இருக்காரு. பட் அவரோட அண்ணனான செங்கோலன் வந்து என்ன அவர் தான் வந்து நம்ம சிவராஜ்குமார். அண்ட் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு ஆதரவாக இருக்கணும்னு சொல்லிட்டு போராடுற ஒரு போராளி. அண்ட் அவரை தேடி அப்பப்போ போலீஸ் ஊரில் வந்துட்டு போகும் இருந்தாங்கன்னு அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு. பட் இவர் வந்து நேக்காக தப்பிச்சு போயிட்டே இருக்காரு. அண்ட் அதே மாதிரி அனலேசனுக்கு வந்து அப்போன்னு பார்த்து கோவிலுக்கு போயிட்டு இளவரசியை பார்க்கணும்னு சொல்லிட்டு தன்னோட தம்பி வந்து சொல்கிறான். சொன்னது தம்பி இல்லை ஃப்ரெண்டு. ஓகேங்களா, சொன்ன பேச்சை கேட்டு அந்த கோவிலுக்குள்ளே போய் பார்க்கும்போது பிரியங்கா மோகனோட என்ட்ரி வந்து நீ வந்து கோவிலுக்குள்ளே மாற்ற அந்த தருணத்தில் வந்து நம்ம பிரியங்கா மோகன் வந்து ஹெல்ப் பண்ணி வெளியே கூப்பிட்டு வந்துடுறாங்க. கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன நம்ம தனுஷ்க்கு வந்து ஒரு சின்ன க்ரஷ் மாதிரி வருது. அந்த க்ரஷை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்படி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இந்த ஊரை விட்டு போவேன்னா, அப்படி கன்ஃபார்ம் ஆகுதுன்னா மிலிட்ரிக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு. அங்கே போகிற அந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரியங்கா மோகன் தப்பிக்க ட்ரை பண்ணுறாங்க. எங்கே தப்பிக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கத்தில் சேர்றதுக்காக தப்பிக்க பார்க்குறாங்க. பட் நம்ம தனுஷ் வந்து அங்கே போயிட்டு அதுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த ஏக்கத்தோட அமுச்சு விட்டுறாரு. அவரோட லவ் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு முன்னாடியே லவ் முடிஞ்சிடும். ஆனால் அதே மாதிரி ரிட்டர்ன் வர நேரத்தில் வந்து நம்ம தனுஷோட அண்ணனான செங்கோலன் வந்து கேட்பார், ஏன்டா நீ மிலிட்ரிக்கு போகிற எங்கே அப்படின்னு சொன்னா, இல்லை இங்கே வந்து நம்ம ராஜாங்கள் வந்து நம்மளை வந்து ஆண்டுட்டு இருக்கான். இப்போ வந்து பிரிட்டிஷ் ஆண்டுட்டு இருக்கான். ஏன்னா அங்கே ராஜாவும் இருப்பாங்க, பிரிட்டிஷும் இருப்பாங்க. பிரிட்டிஷ் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் அதிகாரத்தில் இருப்பாங்க. செகண்ட் லெவல் வந்து ஒரு ராஜா இருப்பாங்க. அந்த ராஜா தான் அந்த ஊரை வந்து ஆண்டுட்டு இருப்பான். அங்கே ஒரு கோவில் இருக்கும். அந்த கோவில் கட்டினதே இந்த ஊர் மக்கள் தானே. இந்த ஊர் மக்கள் அந்த கோவிலுக்குள்ள போவிடாமலே வந்து தடுத்துட்டு இருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ராஜாக்கள் வந்து அந்த கோவிலுக்குள்ள போவாங்க. பட் இவங்க எல்லாருக்குமே ஹெட் வந்து பிரிட்டிஷாக தான் இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ வந்து இந்த பிரிட்டிஷ்காரன் வந்து ஈக்குவலிட்டி கொடுப்பான். எனக்கு வந்து அங்கே பூட்ஸ் கொடுப்பான், இங்கே செருப்பு போட விட மாட்டாங்க. அங்கே சரிசனமாக உட்காந்து சாப்பாடு போடுவோம், இங்கே சாப்பாடு போட விட மாட்டாங்க. அங்கே வந்து சுதந்திரமாக இருக்க விடுவோம், இங்கே சுதந்திரம் இருக்கும். அந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லி இவர் மிலிட்டரிக்கு போகிறாரு. போகிற இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மிஷினே வந்து ஒரு 300 பேர் வந்து போராடிட்டு இருக்காங்க. கையில் ஆயுதம் எதுவுமே இல்லாமல். இவங்களுக்கு வந்து கன்ஸ்லாம் கொடுத்து அவங்க சுடுங்க, இந்தியர்கள் சுடுறன்னு சொல்கிறாங்க. நம்ம கேப்டன் மில்லர் வந்து தயக்கத்தோடு சுட்டு முடிச்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த பிரிட்டிஷ் ஜென்ரல் பேசிட்டு இருக்க அந்த சமயத்தில் இது வந்து எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப ஃபேவரட்டான சீன் இதுதான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுட்டு முடிச்சுட்டு எல்லாமே கில்ஃபில் உட்காந்துருக்க சமயத்தில் இவங்க 3 பேர் இருப்பாங்க. யாருன்னா தனுஷ் இருப்பார், சந்தீப் அங்கே இருப்பார், அவரோட பேர் வந்து ராஃபி. அண்ட் இன்னொருத்தர் இருப்பார் ரொம்ப பயந்தாங்கோலி. அண்ட் அவரும் வந்து சுற்றுவார். ஓகேங்களா, சுடுற அந்த நேரத்தில் வந்து மயக்கம் போட்டு விழுந்ததுக்கப்புறம் நான் வந்து இவ்வளோ பேரை சுட்டுட்டேன், நான் வந்து கையில் ரத்தமாக இருக்குது, நான் இது கல்வி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே அங்கே சூசைட் பண்ணி அங்கே செத்துறதுக்கப்புறம் அந்த பிரிட்டிஷ்கார ஆஃபீஸ் சொல்லுவார், இவனையும் அந்த ஏரியா மக்களோட தூக்கி போடு அப்படின்னு சொல்கிற அந்த நேரத்தில் திரும்பும்போது நம்ம அனலீசன் என்கின்ற கேப்டன் மில்லர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரிட்டிஷோட நெஞ்சில் கத்தி இறக்கிட்டு அவர் அந்த நெருப்பில் போடுவார். சரியான சீன். உண்மையாகவே சீன் வைஸும் விஷுவல் வைஸும் சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. அந்த சீன் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து அந்த மில்லராக இருந்தவர் கேப்டன் மில்லராக மாறுறாரு. பிரிட்டிஷ்க்கு எதிர்த்து அந்த ராஜாவோட இந்த கிங்டம் எதிர்த்து போராடுற ஒரு போராளியாக மாறுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோவிலில் இருக்கிற அந்த 600 வருஷமாக பூட்டி வச்ச ஒரு கல் வந்து அங்கே ஒன்று இருக்குது. அது வந்து நம்ம பிரிட்டிஷ்க்கு வந்து ஒரு இன்ஃபார்மர் மூலிமா அந்த இன்ஃபர்மேஷன் போயிட்டு அந்த கல்லை எடுத்துகிட்டு பிரிட்டிஷ் போகிற அந்த சமயத்தில் அந்த கல் அங்கே இருந்தால் தான் அந்த ராஜாவோட குடும்பத்துக்கே வந்து கௌரவம். ஓகேங்களா, அந்த கௌரவத்தை திரும்பி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கேப்டன் மில்லர்கிட்ட இந்த கல்லை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிற அந்த சமயத்தில் நம்ம கேப்டன் மில்லருக்கு ராஜாவோட அந்த ஃபேமிலி மேலே நம்பிக்கை இல்லை. எடுத்துகிட்டு வர சொல்கிற அந்த சமயத்தில் அந்த கல் எடுத்துகிட்டு இவர் சிலோனுக்கு போகலான்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த மாதிரி நேரத்தில் என்ன அப்படின்னு இந்த ஊர் மக்களை போட்டு அடித்து சித்திரவதை பண்ணுறது இந்த ஊருக்கு நல்லது நடக்கிறதுக்காக அந்த கல்லை கொண்டு வந்தாரா இல்லையா, இந்த ஊரை காப்பாற்றினாரா இல்லையா, பிரிட்டிஷ் அழிச்சாரா இல்லையா, அந்த ராஜாவோட குடும்பத்தை அழிச்சாரா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் கதையே. இந்த படத்தோட அந்த கிளைமேக்ஸ் வந்து எனக்கு ஏதோ இந்த கர்ணன் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. இவரால் தான் அந்த ஊருக்கு வந்து பிரச்சனையும் வரும். லாஸ்ட்ல இவரால் தான் அந்த ஊரை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரே ஆள் இவருன்ற மாதிரி அந்த படத்தை அப்படிதான் கொண்டு போயிருப்பாங்க. எனக்கு கர்ணன் ஃபீல் வந்துச்சு. ஓகேங்களா, ஆனால் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து விஷுவல்ஸ்லாம் குறை சொல்லவே மாட்டேன். அதே மாதிரி மியூசிக்கும் அந்தந்த இடத்துல வந்து சூப்பராகவே எலிவேட் பண்ணி கொடுத்துருந்தது. என்னோட ஃபேவரட் சீன் அது நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி இதில் வந்து நெகட்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக் வந்து அங்கேயும் கொஞ்சம் காது வலிக்கிற மாதிரி இருக்குது. தென் வந்து லாஜிக் மிஸ்டேக் இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து ஒரு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் எதுவுமே கிடையாது, வெறும் பனியை போட்டு சண்டை போட்டுருக்காரு. அவ்வளோ பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ்
அதுவும் இல்லாமல் இவர் வந்து இவர் மிலிட்டரியில் இருந்திருக்காரு, ஆனால் ஒரு மிஷின் தான் போயிருக்காரு, அதுவும் கண்ணை மூடிட்டு தான் சொல்லுவார். ஓகேங்களா? அப்படிப்பட்ட இவருக்கு சரி அப்புறமா ட்ரைனிங் எடுத்தாருன்னே வச்சுக்கோங்க. எடுத்து நல்லா சுட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பக்கம் வந்து எல்லாருமே வந்து மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ், பிரிட்டிஷ் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ், அவங்க குறி வைக்கிற ஒரு ஏம்லையுமே வந்து இவர் குண்டடியே படாதுங்க. படம் ஃபுல்லாகவே வெறும் பனினும் மேலே ஒரு சட்டை மாதிரி ஏதோ போட்டிருப்பாரு, மூஞ்சில் வந்து ஒரு ஸ்கார்ஃபு. நான் என்னன்னு சொல்கிறது எனக்கு தெரில. இது மட்டும் ஏன் இப்படி நடந்ததுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அதே மாதிரி படம் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி ஸ்லோவாக தான் போகும். படத்தோட லாஸ்ட் 30 நிமிஷம் சூப்பராகவே இருக்கும். செகண்ட் ஹாஃபில் பிரியங்கா மோகன், அதுக்கப்புறம் சுதீப் கிருஷ்ணன், அதுக்கப்புறம் வந்து டாக்டர் சிவராஜ்குமார் 3 பேருக்குமே சூப்பரான ஒரு சீன் இருக்கும். நல்லாவே இருந்திருக்கும். கிளைமேக்ஸுமே நல்லா தான் இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு பார்ட் 2க்கான ஒரு லீடு, சரியான ஒரு லீடு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மில்லர் வந்து இந்த ராஜாவோட குடும்பத்தை கொண்டுறாரு. பிரிட்டிஷ் என்ன பண்ணலாம் சொல்லலாம் சொல்ல மாட்டேன், நீங்கள் படத்தில் தெரிஞ்சுக்கோங்க. அந்த ராஜாவுக்கு சம் கைண்ட் ஆஃப் சீக்ரெட் லைஃப் இருந்திருக்கு. அந்த லைஃப்பில் ஒரு பையனும் இருந்திருக்கான். அந்த பையனுக்கு அந்த விஷயம் போயிட்டு இப்போ அந்த பையன் நம்ம மில்லரை தேடி வருவான். அதுதான் செகண்ட் பார்ட்டு. செகண்ட் பார்ட்டில் இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பராக எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுவேன். மற்றபடி இதில் வந்து லாஜிக் மிஸ்டேக் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி இந்த படத்துக்கு நான் 3 டவுன்லோட்ஸ் தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி ரிவ்யூ பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நம்ம சொல்லுபடி சந்திக்கிறேன். பாய். ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.